தொழிலாளர் குடும்பத்துல பிறந்து இங்கிலாந்தோட பிரதமர் ஆகியிருக்கிறாரு கியர் ஸ்டார்மர். இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல்ல இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக்கோட கன்சர்வேட்டிவ் கட்சியும் கியர் ஸ்டார்மரோட தொழிலாளர் கட்சியும் நேருக்கு நேரா மோதின. இதுல ரிஷி சுனக்கோட கன்சர்வேட்டிவ் கட்சி வெறும் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்று இருக்கு. ஆட்சி அமைக்க தேவையான 326 இடங்கள் தேவை என்ற நிலையில கியர் ஸ்டார்மரோட தொழிலாளர் கட்சி 412 இடங்கள்ல வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. இதன் மூலமா கியர் ஸ்டார்மர் பெரும்பான்மையோட வெற்றி பெற்று பிரதமராகவும் பதவியேற்க இருக்கிறாரு. கியர் ஸ்டார்மர் 1962ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி லண்டன்ல சரை எக்ஸ்டட் பகுதியில ஒரு தொழிலாளர் குடும்பத்துல பிறந்திருக்கிறாரு. அவரோட தாய் செவிலியராக பணியாற்றி இருக்கிறாங்க. பள்ளிப்படிப்பை முடித்த ஸ்டார்மர் லீட்ஸ் பல்கலைக்கழகத்துல சட்டம் பயின்று இருக்கிறாரு. இவர் சட்டத்துறையில நிபுணத்துவம் கொண்டவராகவும் அறியப்படுறாரு. கியர் ஸ்டார்மர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறாரு. டோனி பிளேர் பிரதமராக இருந்த போது பிரிட்டன் அரசு ஈராக் மீது படையெடுத்த நிலையில அதை மிக கடுமையாக எதிர்த்தவர் கியர் ஸ்டார்மர். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்காங்க. இவர் மிக நவீன அரசியல்வாதியாகவும் பார்க்கப்படுறாரு. மேலும் 2003 முதல் 2008 வரை 5 ஆண்டுகள் நார்த்தன் அயர்லாந்து போலீசிங் போர்டுல சட்ட ஆலோசகராகவும் இருந்திருக்கிறாரு. அதோட மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இவரோட சேவையை பாராட்டும் வகையில கடந்த 2014 மறைந்த ராணி எலிசபெத் இவருக்கு நைட்ஹுட் பட்டத்தை வழங்கியும் சிறப்பிச்சிருக்காங்க. இவர் திறமையான இசை கலைஞராகவும் அறியப்படுறாரு. 2015ஆம் ஆண்டுல தான் இவர் தேர்தல் அரசியலுக்குள்ள வர்றாரு. ஹோல்போர்ன் அண்ட் செயின்ட் பான்கிரஸ் தொகுதியில போட்டியிட்ட இவர் எம்பியாகவும் தேர்வாகிறாரு. இவரோட உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக உடனடியாக தொழிலாளர் கட்சியில முக்கிய பதவிகளும் கிடைக்குது. இதையடுத்து ஸ்டார்மர் 2020 தொழிலாளர் கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்நிலையில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாட்டுக்கு தான் முதலிடம், கட்சிக்கு 2வது இடம் தான் என பரப்புரை மேற்கொண்டு மக்களிடம் பெருத்த வரவேற்பையும் பெறாரு. இதனை அடுத்து 15 ஆண்டுகளுக்கு பின் தனது கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி பிரதமராக அரியணை ஏற இருக்கிறார் கியர் ஸ்டார்மர்.